ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காலையில் அன்றாட வயவில் சாப்பிடக்கூடிய ஒரு கஷாயம் தான் சாப்பிட போகிறோம். என்ன கஷாயம்னா, ஒரு ஹெல்த்தி டிப்ஸுக்கான ஒரு பனவெல்லம் மற்றும் துளசி, தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகு, இஞ்சி தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சமாக வாட்டர். அடுத்து நம்ம வானலில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். மிதிமத்தி வச்சுப்போம். தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் வாட்ரு கொதிக்கிற அளவு வந்தோடனே நம்ம துளசி, மஞ்சள் தூள், மிளகு, லாஸ்ட்டில் வெல்லம் போடுவோம். வெல்லம் முன்னாடியே போடக்கூடாது, ஏன்னா அது உருகு நிலை முடியாது. அதனால் லாஸ்ட்டில் போடணும். இப்போ தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வந்துச்சு. தேவையான அளவு நம்ம இஞ்சி நசுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு இஞ்சி நசுக்கி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி போடுவோம். போது தேவையான அளவு இஞ்சி போடுவோம். அடுத்தது தேவையான அளவு துளசி எடுத்து வச்சோம். அது துளசியும் போடுவோம். துளசி நம்ம உடம்புல இருக்கிற சளியை மொத்தமாக எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம துளசி யூஸ் பண்ணுறோம். அது மிளகும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. மிளகும் நம்ம இடிச்சுப்போம். கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகு யூஸ் பண்ணிங்க. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணாலும் இரும்புல அதிகமாக வரும். அதனால் நம்ம தேவையான அளவு போதும். ஒரு 4 மிளகு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொதிக்குது. நல்லா தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கணும். இப்போ கொதி வந்ததுனால நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நம்ம மஞ்சள் தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம பனவெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். பனவெல்லத்தை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதை கொட்டிக்கணும். இப்போ வெல்லம் போட்டதுனால கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஒரு மீடியம் ஸ்பீடு வச்சுக்கலாம் போகணும். இப்படி கொதிக்கும் பாருங்கள். இந்த கஷாயம் நம்ம குடிக்க போகிறோம். இதுமாரி டெய்லி நீங்கள் சேர்ந்து காலையில் குடித்து வந்தால் உங்கள் உடம்புல இருக்கிற சளி எல்லாமே சளி அறுத்து வெளியே வந்துடும். இது நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் சேர்ந்து காலையில் டைமில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். இப்போ நல்லா கொச்சிச்சு. அடுத்தது நம்ம இறக்க வேண்டிய நிலைக்கு வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. எந்த நேரத்தில் இருக்கும் பாருங்க. கஷாயம் மீடியமாக அதிகம் நம்ம குடிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீட்லேயும் சுக்கு கஷாயம், இஞ்சி கஷாயம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். தேவையான அளவு இஞ்சி, மிளகு, மஞ்சள் தூள் மற்றும் பனவெல்லம், துளசி மற்றும் துளசி. இந்த கஷாயம் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்க சளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியே எடுத்துரும். இந்த கஷாயம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுடன் உங்களுடன் சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.